Hi friends, welcome to our channel. First select the working directory specific folderல select பண்ணிக்கோங்க. இப்போ நியூ டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணிட்டு யூஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட் எடுத்து விட்டுக்கோங்க. ஃபைல் நேம் நியூ நேம் உங்களுக்கு தேவையானது நேம் கொடுத்துக்கோங்க. இப்போ mm செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ எக்ஸ்ட்ரூட் போயிட்டு ஸ்கெட்ச் பிளேனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்கெட்ச் ட்ரா பண்ணுங்க. சென்டர் லைன் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ சர்க்கிள் ட்ரா பண்ணுங்க. இப்போ டயமீட்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. சார் இப்போ நமக்கு ரேடியஸ் வேணும் அப்படின்னாக்க டைமென்ஷன் போயிட்டு சர்க்கிள்னோட ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா ரேடியஸ் வந்துடும். அடுத்தது லைன் ஸ்கெட்ச் ட்ரா பண்ணுங்கள். இப்போ டைமென்ஷன் பண்ணி அன்வான்ட் இதை டெலிட் செக்மெண்ட் மூலமாக நீங்கள் டெலீட் பண்ணிக்கோங்க. டெலீட் செக்மெண்ட். ஸோ டைமென்ஷன் பண்ணிக்கோங்க. எதுக்கு அப்படி வெளியே போகுதுனாக்கா சென்டர் லைன்லேருந்து உங்களுக்கு அந்த லைனில் டைமென்ஷன் அரெஸ்ட் ஆகலை, அதனால் அது வெளியே போகுது. இப்போ டைமென்ஷன் கொடுத்துக்கோங்க. சென்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து டைமென்ஷன் கொடுத்துக்கோங்க. சென்டர் லைன் டு பாட்டம் ஆஃப் லைன்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு மிரர் பண்ணிடுங்க. இப்போ அன்வான்ட் இதை டெலீட் செக்மெண்ட் மூலயமா டெலீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த கிளியர் பிக்சர் வந்துடும். ஓகே. இப்போ அகைன் சர்க்கிள் போங்க. சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. டைமென்ஷன் பண்ணிக்கோங்க. சென்டர் டு டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. டயமீட்டர்னோட ஆக்சுவல் வேல்யூ கொடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு ரெண்டு லைன் ஸ்கெட்ச் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சிமெட்ரி போயிட்டு சென்டர் லைன் ரெண்டு எட்ஜஸை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் கீயை ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சென்டர் லைன் செலக்ட் பண்ணிங்கன்னா சிமெட்ரி வந்துடும். டைமென்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ அன்வான்ட் இதை டெலீட் செக்மெண்ட் மூலயமா டெலீட் பண்ணிக்கோங்க. நவ் யுவர் ஸ்கெட்சஸ் ஆர் ரெடி. ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ டெப்த்து கொடுத்துருங்க. சிமெட்ரி கொடுத்துருக்கு. டெப்த்து 40 mm. ஓகே. ஐசோமெட்ரிக் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே. சேவ் கொடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரூட் கமெண்ட்ஸ் போங்க. ஆப்ஜெக்ட்னோட பேக் சைடு செலக்ட் பண்ணிங்க. சர்ஃபேஸை ஸ்கெட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ கான்சென்ட்ரிக் சர்க்கிளை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சர்க்கிளினோட ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த சர்க்கிளினோட மேக்ஸிமம் பொசிஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இது ஸ்கெட்ச் ட்ராப் ஆகிடும். ஓகே. 8 mm கொடுத்துட்டு டெப்த்து கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ ஒரு ரிப்பு பண்ண போகிறோம். இப்போ பிளேனை ஆன் பண்ணிக்கோங்க. சென்டர் பிளேனை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் போங்க. இப்போ என்னென்னாக்கா ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸை செலக்ட் பண்ணுங்கள். பிக் சர்க்கிள் அண்டு ஸ்மால் சர்க்கிள். லைன் ட்ரா பண்ணுங்கள்.
இப்போ வந்து கான்சென்ட்ரிக் சர்க்கிளை செலக்ட் பண்ணிட்டு ஒரு பாயிண்ட் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து சர்க்கிள் ட்ரா பண்ணுங்கள். அகைன் வந்து ஸ்மால் சர்க்கிளில் வந்து ஒரு ட்ரா பண்ணுங்கள், ஒரு சர்க்கிள். ஸோ அன்வான்ட் இதை வந்து டெலீட் செக்மெண்ட் மூலயமா வந்து டெலீட் பண்ணிக்கோங்க. இன்டர்செக்ட் ஆன லைன்ஸ் மட்டும் டெலீட் செக்மெண்ட் மூலயமா செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டெப்த்து கொடுத்துக்கோங்க, சிம்மெட்ரி கொடுத்துக்கோங்க, ஓகே. இப்போ வந்து பிளெயின் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஹோல் கமாண்டு போங்க. சர்ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டீங்க, ஹோல் கமாண்டு போங்க. இப்போ வந்து த்ரூ ஆல் கொடுத்துக்கோங்க. பிளேஸ்மெண்ட் போங்க, ஆஃப்செட் ரெஃபரன்ஸ் வந்து கொடுங்க, எக்ஸ் அண்ட் ஒய். இப்போ வந்து அந்த ஆக்சுவல் வேல்யூ வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க, ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஜாமெட்ரி செலக்ட் பண்ணிட்டு வியூஸ் போங்க, அப்பீரியன்ஸ் போங்க, மோர் அப்பீரியன்ஸு, கலர் வீலு, உங்களுக்கு தேவையான கலரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யுவர் மாடல்ஸ் ஆர் ரெடி.